Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு டிஃபரண்டான கேக் டிசைன் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். thumbnail-ல பார்த்திருப்பீங்க. அது வேற எதுவும் இல்ல, Giant Cupcake தான். வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Giant Cupcake பெர்ஃபெக்ட்டா இந்த ஷேப்ல பண்ணனும்னா மோல்ட் யூஸ் பண்ணி தான் செய்ய முடியும். ஸோ வந்து நமக்கு 3 டைப்ஸ்ல மோல்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கப்கேக் பேன். இதில் வந்து பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கப்கேக் மோல்டு தான். இது வந்து புட்டிங், ஜெல்லி கிளாஸ் இதெல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கப்கேக் மோல்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து டாப் போர்ஷன் எப்படின்னா பார்பி டால் மோல்டு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம டாப் போர்ஷன் செய்துக்கலாம். தேர்ட் ஒன் சிலிக்கான் கப்கேக் மோல்டு. இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் செய்து காமிக்க போகிறேன். இந்த டைப் மோல்டு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3 டைப்ஸ் மோல்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். சிலிக்கான் கப்கேக் மோல்டில் பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் ரெண்டுமே செப்பரேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த கோன் ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு சர்க்கிளாக டிஃபால்ட்டாகவே ஒரு செட்டப் அதில் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம நார்மலாக செய்கிற கப்கேக்கோட மஃபின். இது வந்து ஜெயின் கப்கேக்கோட மோல்டு. ரெண்டோட சைஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருக்கும். கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 கப்கேக் மோல்டுக்கும் சேர்த்து 1.5 kg பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு 1.5 கப் மைதா மாவு கூட 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 3 தடவை எதுக்கு நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடஞ்சி நல்லா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அதே மாதிரியே பேக்கிங் பவுடர் இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுறணும். அடுத்து 1.5 கப் பவுடர் சுகர் கூட 1/4 டீஸ்பூன் அளவில் 1.5 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜெயின் கப் கேக்கில் நான் ப்ளூபெர்ரி கேக் தான் பண்ணியிருக்கேன். நான் 1 kg ப்ளூபெர்ரி கேக்கோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். 1.5 kg ப்ளூபெர்ரி கேக்குக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பெரிய சைஸில் 6 முட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1.5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். என்கிட்ட ப்ளூபெர்ரி எசன்ஸ் இருக்குது, அது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக உள்ளது. நான் அதனால் 3/4 டீஸ்பூன் ப்ளூபெர்ரி எசன்ஸ் எடுத்துக்கிறேன். எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எக் ஒயிட்டும் எக் யோக்கும் கூட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் சால்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். ஸோ அது மெல்ட் ஆகுறது நமக்கு தெரியும், ஏன்னா அந்த பீட்டரும் அந்த சுகரும் லைட்டாக அந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிற சவுண்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த சவுண்டு கம்ப்ளீட்டாக போகிறது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே போட்டு பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பவுடர் சுகர் அப்படின்னா வேறு எதுவும் ஸ்பெஷலான எதுவுமே கிடையாது. நார்மல் சுகரை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்னென்னா நம்ம இப்போ கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஏன்னா அந்த சுகர் அவ்வளோ மெல்ட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பவுடர் சுகர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கேக் ஸ்பான்ஜ் செய்யும்போது எக் ஸ்மெல் வருது, அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா எக்கு கூடவே எசன்ஸும் அந்த சால்ட்டும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஓரளவுக்கு எக் ஸ்மெல் கம்மியாகும். செகண்ட் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி பேக் பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் ஐசிங் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை ராவாக சாப்பிட்றதா இருந்தால் கூட நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த எக் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பையும் கேக் ஸ்பான்ஜ் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக் ஸ்மெல் வராது. சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக் பீட் பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்க எடுக்கக்கூடிய எக்கோட சைஸு வேரி ஆகும். ஸோ வந்து டைமும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து கரெக்டாக எக் பீட் பண்ணுறது எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். அந்த நல்ல ஒரு க்ரீம், நல்ல ப்ளஃபியாக அது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த பேட்டரை எடுத்து பார்க்கும்போது அது ஃபோல்ட் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் பீட் ஆகிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பீசஸாக இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது பீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து
அது ஓவர் மிக்ஸ் ஆயிடக்கூடாது, அது கவனிச்சுக்கணும். மெயினாக கூடுதலாக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா சூப்பராக பேட்டர் நமக்கு ரெடி ஆயிரும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப்பில் 1.5 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் எடுத்துகிட்டு அதையும் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம கப் கேக் மோல்டுக்குள்ளே மாற்றிடலாம். ஜெயின் கப் கேக் மோல்டில் இந்த பாட்டம் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கேக் பேட்டரை வந்து இந்த மார்க்கிங் அளவுக்கு தான் விடணும். இதை விட அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு பேக் ஆகி கிடைக்காது, ரொம்ப டைம் எடுக்கும், ப்ளஸ்ஸு அது அடியெல்லாம் பிடிச்சிரும். அதனால கரெக்டாக இந்த மார்க்கிங்க்கு மட்டும்தான் நம்ம பேட்டரை எடுத்துக்கணும். நம்ம கேக் பேட்டர் மோல்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 மோல்ட்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிடணும். அப்படின்னா நம்ம கேக்கை டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் அதை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம் கேஸில் நம்ம பேட்டரை எடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பேட்டரை அந்த கோன் ஷேப் மோல்டில் எடுத்துக்கலாம். 2 மோல்டையுமே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நார்மலாக கேக் பேன் டேப் பண்ணுறது மாதிரி ஈஸியாக இருக்காது. அப்புறமா ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சுட்டு பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் டெம்பரேச்சர் 160 டிகிரிக்கு செட் பண்ணணும். அப்புறமா பேக்கிங் டைம் வந்து 2 மோல்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோன் ஷேப் மோல்டு வந்து 20 to 25 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பேக் ஆகி கிடச்சிரும். ஆனால் அந்த கப் ஷேப் மோல்டு வந்து 45 to 50 மினிட்ஸ் ஆகும். ஆனால் வந்து பாட்டம் நமக்கு கொஞ்சம் அடி பிடிச்சி தான் கிடைக்கும், இருந்தாலும் நமக்கு குக்காகி கிடைக்கும். ஸோ வந்து டூத் பீக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து பேக் ஆகிடுச்சான்னு பார்த்து தான் நம்ம வெளியே எடுத்துக்கணும். 2 ஸ்பாஞ்சுமே பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. கேக்கை டீமோல்டு பண்ணிக்கலாம். ஸோ டீமோல்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த கேக்கோட சைட்ஸ் எதுவுமே பிரேக் ஆகாமல் ஸ்லோவாக பண்ணிக்கணும். கேக் க்ரம்ஸ் அந்த மோல்டில் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆயில் அப்ளை பண்ணாததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி வரும். அடுத்ததாக கப் கேக்கில் உள்ள கப் செய்கிறதுக்கு நம்ம ஒயிட் காம்பவுண்டை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் காம்பவுண்டை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரியான ரொம்ப லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். மெல்ட் பண்ண சாக்லேட்டில் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணுறது எப்போவுமே அதுக்குன்னே தனி கலர்ஸ் உண்டு. அதில் கொடுத்துருக்கு பாருங்கள், சாக்கோ கலர், சாக்கோ வயலட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மல் எடிபிள் ஃபுட் கலர் எதுவுமே சாக்லேட் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக க்ரீமிக்கு யூஸ் பண்ணுற கலர் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணதுமே இந்த லூஸாக இருக்கிற சாக்லேட் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும். கலர் மிக்ஸ் பண்ண சாக்லேட்டை மஃபின் ஷேப்பில் இருக்க மோல்டில் விட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுறதுபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா செட்டாக விடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆனதுமே செகண்ட் கோட்டை கொடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம சாக்லேட்டை போர் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுறதுபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி சாக்லேட் ஷெல் செய்யும்போது எப்போவுமே 2 கோட் 2 to 3 கோட்டாவது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப திக்காக நமக்கு கிடைக்கணும். தின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டீமோல்டு பண்ணும்போது பிரேக் ஆயிரும். ஃபஸ்ட்டு கோட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம வந்து செட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே செகண்ட் கோட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன ஆகும்னா நம்ம செகண்ட் கோட்டுக்கு நம்ம சாக்லேட் போர் பண்ணதுமே உடனே அது வந்து ஹார்ட் ஆயிரும். நமக்கு வந்து ஃபுல் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரியாக பண்ணும்போது சாக்லேட் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதுவே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம செகண்ட் கோட் கொடுக்கும்போது சாக்லேட் வந்து நமக்கு கொஞ்சமாக தான் தேவை இருக்கும். மோல்டு ஃப்ரிட்ஜில் இந்த எடுத்தாச்சு. சாக்லேட் நல்ல செட் ஆகிருக்கு. மோல்டோட எட்ஜில் இந்த மாதிரி சிந்தி இருக்கிற சாக்லேட்ஸை ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு, ஏதாவது கத்தி ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த மோல்டு நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும்.
செட்டான சாக்லேட்டை சிலிக்கான் மோல்ட்லேருந்து ஸ்லோவாக டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம செட்டான சாக்லேட்டையும் சிலிக்கான் மோல்ட்லேயும் அந்த எட்ஜு போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே அதை எடுத்து இலக்கி விட்டுறணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சா போதும். பேலன்ஸ் உள்ளது நமக்கு ஈஸியாகவே டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். சாக்லேட் டிமோல்டு பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சிலிக்கான் மோல்டுக்குள்ளாடியே சாக்லேட்டை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த கேக் ஸ்பாஞ்சில் கலர் சேஞ்சாக இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டமில் உள்ள கப் ஷேப்பில் உள்ள கேக்கை நான் 5 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரியே டாப்பில் உள்ள இந்த கோன் ஷேப்பில் கேக்கை 6 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அந்த சாக்லேட் கப்பை மோல்ட்லேருந்து வெளியில் எடுக்காமல் அந்த மோல்டோடே சேர்த்து வச்சே ஐசிங் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது மேபி சாக்லேட் பிரேக் ஆகலாம். அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் மோல்டோட பாட்டமில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் கேக்கு வச்சுட்டு தென் சுகர் சிரப்பை வச்சு ஃபுல்லாக நல்லா சோப் பண்ணி எடுத்துடலாம். நான் சுகர் சிரப்பு கூட ப்ளூபெர்ரி க்ரஷை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூபெர்ரி க்ரஷை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே 4 லேயர்ஸுக்கும் பண்ணிவிட்டு 5th லேயர் மேலே கொடுத்து அதை நம்ம முடிச்சுக்கலாம். கோன் ஷேப்பில் உள்ள டாப் போர்ஷனையும் நம்ம இதே மாதிரியே எல்லா லேயர்ஸுக்கும் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்கோட பாட்டம் போர்ஷனை சிலிக்கான்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சாக்லேட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த கப்பை வைக்கிறோம். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வெயிட் இருக்கிறதுனால ஸ்கிட் ஆயிரும். கோன் ஷேப் கேக்கையும் அதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். அப்புறமா பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் ரெண்டுமே செப்பரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு உடன் ஸ்குவரை அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரோஸ்டரி நாசல் எடுத்துகிட்டு எல்லோ கலர் க்ரீமை இந்த கேக்கு கோன் ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம்.
லாஸ்ட்டாக பாட்டமில் உள்ள கப்பில் ஒயிட் கலர் சர்க்கிள் ஷேப் ஃபாண்டன் யூஸ் பண்ணி அங்கே இங்கே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.